செய்தி நேற்று காலையில் செய்தி. நான் இது இந்த சாம்பல் புதன்கிழமைக்கான செய்தியாக இதை நாம் எடுக்கிறோம். யோனாவின் புஸ்தகத்தை நாம் மறுபடியும் திறந்து கொள்ளலாம். யோனாவின் புஸ்தகம், இதில் ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்கிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோனாவை ஆண்டவர் பல இடத்துல பயன்படுத்தி பல காரியங்களை செய்தார். ஆனால் இவர் கீழ்ப்படியாமல் கடந்து போனதுனால வந்த வினைதான் அநேக காரியங்களுக்கு அது ஏதுவாக மாறிவிட்டார். ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. கீழ்ப்படியாமல் கடந்து போயிட்டா, அதனால வருத்தம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்றார். அவர் மூலியமாக நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் நேற்றைய தினத்தில் சொல்லியிருந்தோம். 9வது வசனம், யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் அப்படின்னா கோபத்தை விட்டு மாறுவார்னு சொன்னார். இன்னைக்கு 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க இந்த அருமையான வார்த்தை சொல்றார். என்ன அப்படின்னா, செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை செய்யாம காத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த வசனம் அழகா பேசுது. என்ன சொல்ற, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்போதுமே நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் எப்போதும் நமக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு காரியத்தை அவர் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்முடைய வழியை சரியாக திரும்பி பார்க்காமலே என்ன நடக்கிறோம், கர்த்தர் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வேதனையாக இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தை நல்ல ஒரு அருமையான வார்த்தை. தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவருடைய கிரிகளை என்ன செய்தாரா பார்த்து, வேலையை பார்த்து. கிரி அப்படின்னா மனம் திரும்புதலை பார்த்து, கிரி அப்படின்னா செய்கையை பார்த்து. எப்போ பார்த்தாலும் கல்லை தூக்கி அப்படியே தூரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அதை செய்யாமல் நிற்கிற மாதிரி அந்த கிரியைகளை பார்த்து, எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கல, அதை சொல்லாமல் இது தப்பு அப்படின்னு சொல்லி திரும்பினானே அந்த கிரியைகளை பார்த்து. எப்போ பார்த்தாலும் உலகத்தில் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த காரியத்தை சொல்லாமல் இருந்தானே அந்த கிரியைகளை பார்த்து. அப்போ யோனா சொன்ன வார்த்தையின்படி நினிவே பட்டணத்தார் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனம் கூட இப்படியா இருக்கிற ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. யாத்திராகமம் 32:14 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கிற. யாத்திராகமம் 32:14 வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் பரிதாபம் என்ன செய்தாருங்க, கொண்டார். ஏன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்க, அவங்க மனம் மாறிட்டாங்க. அவங்க ஒருவேளை இந்த கிரியை விட்டு எழுந்துட்டாங்க. இது வேண்டாம், தேவனுடைய சாபம் வந்துடும் போல இருக்குது. ஆண்டவர் தேவதூதன் அனுப்பிட்டாரு. அந்த தேவதூதன் நீங்க அழிய போறீங்க, உங்க பட்டணம் அழிய போகுது, இந்த ஜனங்கள் அழிய போறாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் அழிய போகுது அப்படின்னு சொன்னதை கேட்டு அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, மனம் திரும்பின உடனே அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க, மனஸ்தாபப்படுறார். எப்படி செய்வேன், மனம் மாறிட்டான். எப்படி செய்வேன், குணப்பட்டுட்டானு. எப்படி செய்வேன், ஐயோ ஆண்டவருடைய சமூகத்துல இப்படியாய் மாறிட்டானே. பிரியமானது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 ஒரு வார்த்தை அழகா சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து குற்றப்பட்டவனை நியாயத்தையும் விளைவின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று என்ன செய்யறாங்க, கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும்
அது எப்படி ஆயிடுமா? உறைந்த மழை போல. பஞ்சை போலாகும். 19 வசனம் தான் முக்கியமான காரியம் சொல்றாரு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர் சொல்றார், மனம் பொருந்திட்டேனா தேசத்தினுடைய உச்சிதங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்க நான் ஆயத்தமாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்பு. ஆண்டவர் இங்கே யோனாவுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன உடனே நினிவே பட்டணத்தார் அப்படியே மனம் திரும்பிட்டார். ஐயோ வேண்டாம், நம்ம மனம் திரும்புவோம், கர்த்தர் நமக்கு ஏதாவது செய்வார், கடவுள் நம்ம மேல அன்பு காட்டுவார், கடவுள் நமக்கு ஏதாவது பண்ணுவார். அந்த கிரியைகளை பார்க்கிறார். இது நாள் வரையில கொள்ளாது. ஆனால் இப்போ மாறி இருக்கிறார். இப்போ மாறுதல் இருக்கிறார். இப்போ பரவாயில்லைங்க, முன்ன விட மேலுங்க, முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க. அவன் மாற்றம் அதை பார்க்கிறார். அதாங்க அடுத்த காரியம் சொல்றாரு. தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டார். எப்படி செய்ய முடியும்? மாறிட்டாங்களே. ஒரு ஆளா 2 ஆளா? ஆடு மாடு குதிரை ஒட்டகம் கோவேறு கழுத ராஜா குடிமக்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே தண்ணீர் கூட குடிக்காம அப்படியே அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில கூட சில ஆசீர்வாதம் வராமல் இருக்குது அப்படின்னா நாம் மனம் திரும்புவோம், உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை எங்க சரிக்கு இருக்கிறது, எங்க என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, ஏன் ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருக்கிறது, அதை நாம் சரிப்படுத்துவதற்கு தான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுது. அதை செய்வோமானா மேலக்கிறவர் பார்த்து இவனுக்கு செய்ய வேண்டும் என்ற காரியத்தை அந்த தீங்கு மாற்றி நன்மை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். இந்த 2 நாள் செய்தில நிச்சயமாய் தேவன் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த நினிவே மக்கள் மனம் திரும்பின காரியத்தை பார்த்தோப்பா. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பின போது நீர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை ஆண்டவரை செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டீர் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கூட தங்களுடைய காரியத்தை ஆண்டவரே மனம் திரும்பும் போது நீர் அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறீங்க. வேதத்தில் பார்க்கிறோமே, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகள் அப்படியே புசிக்கட்டும். ஒருவேளை அவர்களுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்றாங்களே, அது எல்லாம் மாறி மனம் திரும்பி நன்மைகளை புசிக்கொள்ள கர்த்தர் கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஆமென். சென்று வாருங்கள், காணை போடுறோம், கூட்டு